ஜோதிடரா நான் பார்க்கிற பார்வை என்பது அவர் கொடியை சரியாக வடிவமைத்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் நல்லவர் அல்ல வல்லவர். சனீஸ்வர பகவான் யோகமாக இருக்கிறார். இரட்டை இலை மாதிரி இரட்டை யானை வச்சுக்கோ, தாமரை மலர் மாதிரி வாகை மலர் இருக்கட்டும். அரசியல் ஆளுமை யாருன்னா எம்ஜிஆர். அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். நடிகர் விஜய் அடுத்த எம்ஜிஆர். விஜய் கொடியை அறிமுகப்படுத்திய அந்த நேரத்தை ஒரு ஜோதிடர் நல்லதுங்கிறாரு, ஒரு ஜோதிடர் கெட்டதுங்கிறாரு. பொதுமக்கள் குழம்பிட மாட்டாங்களா? விஜய் கொடியை வடிவமைத்தது முழுக்க முழுக்க அவருக்கு சாதகம். அதுல யானையை பயன்படுத்துவது இன்னும் சாதகம். சந்திராஷ்டம யோகத்தை தருகிறது. கேரள அரசோட சின்னம் 2 யானை தான். அப்ப எங்க கேரள அரசோட சின்னத்தை இவர் வைத்து விட்டார், இவருக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுமா? அதெல்லாம் எடுத்துக்கூடாது. இது என்னன்னா, நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. யானை என்பது யாருக்கும் பொதுவானதல்ல. அவர்கள் ஒரு மாதிரி வடிவமைச்சிருக்காங்க, இவங்க வேற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர் அடி வாங்க தயாரா முதுகு காட்டிட்டு தான் வர்றாரு. வாங்கடா, அடிங்கடா, எங்க வேணாலும் கண்ணி வெடி வைங்கடா, நான் வெடிக்கிற இடத்துல வரேன்டா அப்படின்ற தைரியத்துல தான் வராரு. அதனாலதான் இளமையிலே வராரு. விஜய் வீட்டு வாசலில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் நிற்கும் காலம் வரும். விஜய் ஆந்திர அரசியலில் பவன் கல்யாண் எப்படி ஒரு பிரேக்கை கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு பிரேக்கை கண்டிப்பாக தமிழக அரசியலில் விஜய் கொடுப்பார். GRT Jewelers. एवरेस्ट शाही बिरयानी मसाला, टेस्ट द बेस्ट एवरेस्ट. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்க தொடங்கிருச்சு. நடிகர் விஜய் கொடியை அறிமுகப்படுத்தின விஷயத்தை ஜோதிட ரீதியா எப்படி பாக்குறீங்க? விஜய் அரசியலுக்கு வருவார். கண்டிப்பா அரசியல்ல அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் பிடிப்பார். அதற்கான ஆயத்த பணிகள்லாம் செய்வார் அப்படின்னு அப்பையில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவருடைய அந்த ஆயத்த பணிகள்ல கொடி அறிமுகம், அதற்கான கொடிக்கான பாடல்கள் வெளியிட்டிருக்காரு. அதுக்கு அரசியல் காரணங்களா அந்த கொடிக்கான ஒரு வரலாறு இருக்கு, அதை மாநாட்டுல நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாலும், ஜோதிடரா நான் பார்க்கிற பார்வை என்பது அவர் கொடியை சரியாக வடிவமைத்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன், விஜய் நல்லவர் அல்ல வல்லவர். இப்ப அரசியலுக்கு தேவை வல்லவர் குணம் தான் தேவை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதற்கு உதாரணமாக பாத்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி கூட விஜயகாந்தோடைய வீட்டுக்கு போய் விஜயகாந்த ஆசி வாங்கிட்டு பிரேமலதா மேடம்லாம் பார்த்துட்டு தான் வந்தாரு. இது எல்லாமே அரசியல் நகர்வு தான். இது இப்படி எடுத்துக்கலாமா? நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், அதுதான் விஜய் அப்படி பார்க்கலாமா? அப்படிலாம் இல்ல. அவர் நல்லவர் அல்ல வல்லவர். நீங்க நல்லவனுக்கு நல்லவர்னு எடுத்துக்கலாம், அதே மாதிரி வல்லவனுக்கு வல்லவன் எடுத்துக்கலாம். ஆனா நல்லவனாக இருந்து கூட அவர்கிட்ட சாதிக்க முடியாது. அவர் வல்லவர். அவர் எங்க அதை கரெக்டா பிளாட்ஃபார்ம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். விஜய் ஜெயிக்கணும்னா இன்னொரு நல்லவனால பண்ண முடியாது, இன்னொரு வல்லவனால தான் அதை பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவர் நல்லவர் அல்ல. திருப்பி நான் சொல்ற ஒரே விஷயம், அவர் நல்லவர் அல்ல வல்லவர். ஏன் திருப்பி விஜய் வல்லவர் வல்லவர்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? அவருடைய ஜாதகம் அப்படிதான் சொல்லுது. நல்லவரா நீங்க அவர்கிட்ட காரியம் சாதிச்சிடலாம் முடியாது. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா வல்லவரா இருந்துதான் சாதிக்க முடியும். அவர் வல்லவரா தான் எல்லா விஷயத்தையும் நடந்துக்குவார். அவரோட ஜாதகம் அப்படிதான் சொல்லுது. நல்லவர்ங்கிற குணம் குருவை குறிக்கும். அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப விஜயகாந்த் நல்லவர், வல்லவர் அல்ல. ஆனா விஜய் நல்லவர் என்பதோட வல்லவர் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். ஜோதிட ரீதியா விஜய் கொடியை அறிமுகப்படுத்திய அந்த நேரம் காலம் எல்லாமே கரெக்டா அமைஞ்சிருக்கா? எப்படி இருக்கு? அதாவது அவரை பொறுத்தவரை அவர் கடகராசி பூச நட்சத்திரம். அதே போல கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியன் வீடு. அது அவருக்கு சின்ன வயசுலயே அரசியல் ஆசை, அதே மாதிரி அதிகார ஆசை என்பதெல்லாம் அவருக்கு சின்ன வயசுலயே அது இருக்கும். அதுதான் அவருடைய ஜாதகம் சொல்லுது. அதே மாதிரி கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு அவர் பிறந்த தேதிங்கிறது 22/7/1974. அதான் அவர் பிறந்த தேதி சனிக்கிழமை தான் பிறந்திருக்காரு. சனீஸ்வர பகவான் யோகமாக இருக்கிறார். அதோட பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட சேர்ந்து மாந்தியும் சேர்ந்து அவருக்கு யோகத்தை தருகிறது. அதே மாதிரி சந்திராஷ்டமம், எல்லாரும் சந்திராஷ்டமம். ஒரு பிரபல ஜோதிடர் கூட என்ன பண்றாருன்னா, ஒரு சேனல்ல சந்திராஷ்டமத்துல எப்படி அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சந்திராஷ்டம யோகம் அவருக்கு, அதனால அவர் சந்திராஷ்டம நேரத்துல வெளியிடுறாரு. பூச நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம். அவர் பிறந்த நாள் 22/2. அவர் பிறந்த நாள் பாத்தீங்கன்னா 22/6/1974. அவர் கொடி வெளியிடுற நாள் 22/8/2024. அது 22 டபுள் 2. சந்திரன் 2 மடங்கு பலம். அவங்க அம்மா சோபா மேடம் அவங்களுக்கு 2 மடங்கு பலம் தான். தம்பி அவங்க பையன் பண்ற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றது அவங்களுடைய இயல்பு. அவங்க சரியாதான் அவங்க வழி நடத்துவாங்க. அந்த டபுள் 2 ஆக்டிவேட் பண்றதுக்காக டபுள் 2ல வெளியிடுறாரு. கார் கூட டபுள் 2ல வச்சிருப்பாரு. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, சந்திராசிரமம் என்பது எல்லாருக்கும் கெடுதல் செய்யாது. மொத்தமே சந்திராசிரமம் என்பது 6 மணி நேரம் 6 நிமிடம் 6 நொடி. அவங்க பாதத்துக்கு தகுந்த மாதிரி அவ்வளவுதான் சந்திராசிரமமே இருக்கும். 2.5 நாளும் இருக்காது. இவன் 2.5 நாளும் சந்திராசிரமம் நினைச்சுக்கிட்டு இவன் வம்பு வளர்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு தவறு. இவருக்கு சந்திராசிரமம் யோகம்.
சந்திரன் சனி அஸ்தமனமாகி யோகமாகி இவருக்கு சந்திராசிரம யோகத்தை தரதால குளிகை நேரத்துல அவர் 22ஆம் தேதி வெளியிடறப்ப வந்து பார்த்தீங்கன்னா குளிகை நேரத்துல வெளியிடறாரு. குளிகன் என்பது மாந்தி யோகம் அவருக்கு, அதனால வெளியிடறாரு. சந்திராசிரமம் பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் அன்னைக்கு, அதனால சந்திராசிரம யோகத்துல வெளியிடறாரு. அவருக்கு சந்திராசிரம யோகம். நேத்து வந்து பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரம தினம்னு சொல்றாங்க. அந்த சந்திராசிரமம் அவருக்கு யோகம் நான் சொல்ல வரேன். சந்திராசிரமம் தோஷம் நினைக்கிறோம் இல்லையா, சனீஸ்வர பகவான் யோகமாக இருந்து மாந்தி அவரோட கூடி அவருக்கு வந்து அஸ்தமன யோகத்தை கொடுக்கிறது. யோகம். ஆனா சில ஜோதிடர்கள் கொடி அறிமுகப்படுத்திய அந்த நேரம் வந்து சரியான நேரம் இல்ல, விஜய்க்கு எதிரான நேரம், அவருக்கு பாதகத்தை தான் கொடுக்கும், சாதகத்தை கொடுக்காதுன்னு சொல்றாங்க. அதுதான் தவறுங்கிற நான். அவருக்கு வந்து சந்திராஷ்டமம் யோகம் தரும், அவருடைய ஜனன ஜாதகப்படி சந்திராஷ்டமம் யோகம் தரும். அதை கணக்கிட்டு தான் சரியான சந்திராஷ்டம நாள்ல குளிகை நேரத்துல காலையில 9 to 10 குளிகை நேரத்துல அவர் கொடியை அறிமுகம் பண்ணியிருக்காரு. அது மிக சரி. அந்த கொடியிலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஜய் கொடியை அறிமுகப்படுத்திய அந்த நேரத்தை ஒரு ஜோதிடர் நல்லதுங்கிறாரு, ஒரு ஜோதிடர் கெட்டதுங்கிறாரு. இப்படி ஒவ்வொரு ஜோதிடர்களும் மாறி மாறி இப்படி குழப்பிக்கிட்டே இருந்தா விஜய் ரசிகர்கள் அல்லது புதிய அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய பொதுமக்கள் குழம்பிட மாட்டாங்களா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்றது வந்து விஜயோடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணுங்க. அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணா அதுல வந்து சனி மாந்தி சேர்க்கை இருக்கும். சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாகிய யோகமாயிருப்பாரு. அதே மாதிரி சந்திரமங்கலா யோகம் வந்து நீச்சமாகி உச்சமாயிருப்பாரு. அப்ப அதன்படி அவருக்கு வந்து அந்த நேரம் சந்திராசிரம நேரம் யோகம்னு நான் கணக்கிட்டு சொல்றேன். அதை கணக்கிடாம யாராவது சொல்லியிருந்தா அதற்கு நான் பொறுப்பல்ல. விஜய் இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரணம் மாதிரிதான் விஜய் கொடி அறிமுகப்படுத்திய நேரம் தப்பான நேரம்னு வேற வேற ஜோதிடர்கள் வேற வேற காரணங்களை சொல்றாங்க. அது அப்படி இல்லப்பா. நீங்க வந்து ஜாதகத்தை ஆய்வு முறையாக செய்யாமல் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் முறையா ஆய்வு செய்து சொன்னேன். அப்பவும் வந்து விஜய் அரசியலுக்கு வருவார்னு சொன்னேன். அதே மாதிரி ரஜினி சார் வந்து அரசியல்ல என்ட்ரி கார்டும் இல்ல, சினிமாவில் எண்டு கார்டும் இல்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மோடி தான் ஆட்சி அமைப்பார். அதே மாதிரி 30 to 40 சீட் பத்தாது, தொங்கு பார்லிமெண்ட் தான் அமையும் கரெக்டா சொன்ன. கரெக்டா அவருக்கு 32 சீட் பத்தல. கணக்கிடணும். இது ஜோதிடம் என்பது வானியல் கணக்கு. எப்படி வந்து மழை வருமா வெயில் அடிக்குமான்னு சொல்ற மாதிரி ஜோசியம் என்பது நீங்க பிறந்த நேரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புல வைத்து சரியாக கணக்கிட்டு சொல்லணும். கணக்கிடாமல் சொன்னவருக்கு நாங்க பொறுப்பல்ல. ஆனா அவருக்கு சனி மாந்தி சேர்க்கை சேர்ந்து சந்திர யோகத்தை கொடுக்குது. அவங்க அம்மா இந்த நிமிஷம் சந்திரன் என்பது அம்மா, இந்த நிமிஷம் சோபா மேடம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. அது ஒரு பெரிய பிளஸ். 2 சந்திரன் என்பது 2 2 அது அவருக்கு பிளஸ்ஸா இருக்கு. அதே மாதிரி சந்திராஷ்டமம் யோகம், அதனாலதான் சந்திராஷ்டம தினத்துல வைக்கிறாரு. அதே மாதிரி மாந்தி யோகம், அதனாலதான் குளிகை நேரத்துல வைக்கிறாரு. இது எல்லாமே சரியா கணக்கிட்டு தான் வைக்கிறாரு. அதனால அவர் வந்து 22ஆம் தேதி காலையில 9 to 10 குளிகை நேரத்துல சந்திராஷ்டம தினத்துல பூச நட்சத்திரம் சந்திராஷ்டம தினத்துல வெளியிட்டது சரியே. இதை சரியாக புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளாமல் குழப்புவதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ரசிகர்களாக இருக்கட்டும், அவர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக மாறிட்டாங்க. மற்ற எல்லாருமே அவர் வெளியிட்ட நேரம் மிக சரியே. விஜயோட கொடியில சிவப்பு மஞ்சள் கலர் இருக்கு. இது விஜயோட ஜாதகத்துக்கு ஏற்ற கலரா? கண்டிப்பா ஜாதகப்படிதான் பண்ணிருக்காங்க. எப்படின்னா விஜயோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரமங்கலா யோகம் நீச்சமாகி யோகமாயிருக்கு. எப்படி நீச்சமாய் யோகம் ஆயிடுச்சுன்னா, நீச்சமா இருக்கு. இப்ப சந்திரமங்கலா யோகம் ராசி கட்டத்திலேயே நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா காலத்திலேயே பெரிய வீடு வசதின்னு வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எஸ்எஸ்சி சார் இருக்கும் போது அவர் இயக்குனராக இருந்தாலும் பெரிய அளவுக்கு எக்கனாமிக்கலா வந்து பெரிய ஒரு ஏற்றம்லாம் இல்ல, கஷ்டப்பட்டாங்க இவருடைய பிறவி காலத்துல. அதுதான் இந்த நீச்சத்தை குறிக்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அம்சத்துல வந்து உச்சமா இருப்பாரு. அதே செவ்வாய், அதனால இவரு சம்பாரிச்சு பெரிய வீடுலாம் கட்டினது, சொத்து பத்துலாம் வாங்கினது, இது எல்லாமே இவருடைய உழைப்பால் நடந்தது. அந்த நீச்சபங்க ராஜயோகம், சந்திரமங்கலா யோகம் நீச்சபங்க ராஜயோகத்தை குறிக்கிறது தான் வந்து அந்த சிகப்பு நிறம், கருஞ்சிவப்பு நிறம். அது சந்திரமங்கலா யோகத்தை, சந்திரனும் செவ்வாயும் கூடிய சந்திரமங்கலா யோகத்தை குறிக்கிறது. அதனால அதை வச்சாங்க. அதுக்கடுத்து மஞ்சள் என்பது குரு அவருக்கு அவயோகியா இருக்காரு. குரு தான் ஓட் பேங்கிங் அரசியல கொடுக்கிறது குரு. அது குருமார்களுடைய உதாரணம் வேணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சனீஸ்வர பகவானுடைய யோகம் வேணும். சனீஸ்வர பகவான் வந்து நிலைப்பு தன்மையை கொடுக்கிறது. அதனால அதுக்கு என்ன பண்ணாருன்னா, இவருக்கு சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாகி யோகமா இருக்கிறதாலையும் சந்திராஷ்டம யோகத்தை கொடுக்கறதாலையும் சந்திராஷ்டம நாயகியாக இருக்கக்கூடியவள் யார் அப்படின்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி. அவருடைய சின்னம் எது அப்படின்னா யானை. இப்போ நீங்க திருவானைக்காவல் போங்க, அகிலான்னு ஒரு யானை இருக்கு. அந்த யானை வந்து அகிலாண்டேஸ்வரிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் யானை சின்னத்தை வச்சது. அது வந்து மஞ்சள் கலர்ல நடுவில் வச்சிருக்காரு. அதுல போய் யானை பிளிர்ற மாதிரி வச்சது. யானை சின்னத்தை ஏன் பிளிர்ற மாதிரி வச்சார் அப்படின்னா, ஒரு யானை வந்து சாதாரணமா போகுது. இப்ப கூட ஒருத்தர் வந்து அவர் பேர்ல வந்து எங்க சின்னத்தை அவர் போட்டாரு,
இப்ப அதுதான் நான் கேட்கணும்னு வந்தேன். விஜய் யானை சின்னத்தை கொடியில வச்சதுனாலதான் இப்ப விஜய்க்கு ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கு. இப்ப கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க அது கேஸ் போட்டாலும் பகுஜன் சமாஜ் கட்சியோடைய சின்னம் வந்து தும்பிக்கை இப்படி வச்ச மாதிரி நார்மலா நிக்கிற ஒரு யானை. ஆனா விஜய் சாருடைய அந்த கொடியில இருக்கிற சின்னமானது பிளிர்ற யானை. பிளிர்ற யானைக்கும் சாதாரண யானைக்கும் என்ன வித்தியாசம்னா, சாதாரணமா ஒரு யானை நடந்து வருதுன்னா அதை வந்து சிங்கமோ புலியோ பார்க்கும்போது யானை பயப்படும், அதை மிரட்டும். ஆனா பிளிர்ற யானை என்பது போர்க்குணம் உள்ள யானை, அதே மாதிரி வந்து மதம் பிடித்த யானை, போருக்கு போயிட்டு வர யானை, வெற்றி யானை. அந்த யானை இப்படி பிளந்துட்டு மேல நிக்கும் போது சிங்கமா இருந்தாலும் சரி புலியா இருந்தாலும் சரி விரட்டி அடிச்சிடும். தான் தான் ராஜாங்கிற அந்த கெத்து வந்துடும். அதை உணர்த்துறதுக்காக, வெற்றியை குறிப்பதற்காக அவர் வந்து யானை பிளிற மாதிரி ரெட்டை யானை வச்சிருக்காரு. அவங்கள்ட்ட இருக்கிறது ஒத்த யானை, அது தும்பிக்கை கீழே வச்ச யானை. இது வந்து ரெட்டை யானை பிளிற மாதிரி யானை. இது எப்படி பொருந்தும்? அவங்க கேஸ் போட்டா எப்படி ஜெயிக்கும்? இதுவும் யானை அதுவும் யானை அப்படிலாம் யானை ஏங்க ஒரே சின்னம் தாங்க, ஆனா இது பிளிற யானைங்க. அப்ப நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, நீங்க சொல்ற வாதத்துக்கே நான் வரேன். அப்ப வந்து இவர் பிளிற மாதிரி இப்படி யானையை வச்சுட்டாரு. எனக்கு வந்து கேரளா அரசோட சிம்பல் என்ன சொல்லுங்க? கேரள அரசோட சின்னல் 2 யானை தான். அப்ப எங்க கேரள அரசோட சின்னத்தை இவர் வைத்து விட்டார், இவருக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்க கூடாதுன்னு வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுமா? ஒரு அரசாங்கத்தோட சிம்பலை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு கூட நம்ம இதுல அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. ஏங்க இது வந்து என்னன்னா, நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, யானை என்பது யாருக்கும் பொதுவானதல்ல. அவர்கள் ஒரு மாதிரி வடிவமைச்சிருக்காங்க, இவங்க வேற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. இவர் ரெட்டை யானையா வந்து அது பிளிற மாதிரி தான் வச்சிருக்காரு. இதை நீங்க வந்து பொருத்தி பார்த்து இதுல வந்து வம்பு வளர்த்துட்டு இருக்கிறதுலாம் வந்து இது வந்து வாதத்துக்கு தான் நல்லா இருக்கும், மொழியே வந்து விவாதத்துக்கு நல்லா இருக்கும். கொடியில யானை சின்னத்தை விஜய் பயன்படுத்தினது விஜய்க்கு சாதகமா பாதகமா? விஜய் கொடியை வடிவமைத்தது முழுக்க முழுக்க அவருக்கு சாதகம். அதுல யானையை பயன்படுத்துவது இன்னும் சாதகம், சந்திராஷ்டம யோகத்தை தருகிறது. அதுல உள்ள வைக்கிறாருல, உள்ள வந்து வாகை மலர். வாகை மலரோட அர்த்தம் என்னன்னா, வாகை மலர் எல்லாரும் நிறைய விவாதம் பண்றாங்க. அந்த விவாதத்துல என்ன சொல்றாங்கன்னா, வாகை மலர் ராஜாக்கள் போருக்கு போயிட்டு வந்த உடனே சூடுற மலர்னு சொல்றாங்க. அது எல்லாத்த விட ஒரு முக்கியமான ஒரு உண்மை உண்டு. என்னன்னா, வாகை மலர் என்ன அர்த்தம்னா, ஒரு தான் கொண்ட கொள்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய குணத்தை தரக்கூடியது வாகை மலர். அதை உணர்த்துறதுக்காக வாகை மலரை வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, நட்சத்திரங்கள் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரங்கள் வந்து நீல கலர்ல கொடுத்திருக்காங்க, பச்சை கலர்ல கொடுத்திருக்காங்க. அப்பெல்லாம் என்னன்னா, அதை எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க. கீழே ஒரு 5 ஸ்டார் மட்டும் ஒரு நீல கலர்ல இருக்கு. அந்த கலர்ல அதுதான் ஸ்டார் ரேட்டிங் மாதிரி இருக்கு. ஸ்டார் ரேட்டிங்லாம் அப்படி இல்ல. நீல கலருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதுல நீங்க வந்து ஒரே ஒரு அரசியல் ஆளுமை தான் எடுத்துக்கணும். நீல கலருங்கிறது அவருடைய ராகுவை ஆக்டிவேட் பண்ணிருக்காரு, என்ன ஜோதி ரீதியா. அதே மாதிரி பச்சை கலருங்கிறது அவருடைய அந்த புதனை ஆக்டிவேட் பண்ணிருக்காரு, புதன் மறைமுக யோகம். நேத்து வெளியிடும் போது ஒரு ஆச்சரியம் எனக்கு என்னன்னா, அவருடைய ஜாதகத்துக்கும் அவருக்கும் அவர் வெளியிட்ட நாளும் கரெக்டா பொருந்தி வருதுங்க. புதன் வக்ரங்க. நேத்து இப்ப கோச்சாரத்துல புதன் வக்ரம், புதன் வக்ரம், சனி வக்ரம், அஷ்டமத்து சனியில சனி வக்ரமான நேரத்துல வெளியிடுறாரு, அதே மாதிரி சந்திராஷ்டம நேரத்துல வெளியிடுறாரு, குளிகையில வெளியிடுறாரு. எல்லாமே கனெக்ட் பண்ணி கரெக்டா செஞ்சிருக்காங்க. இதை எப்படி குறை சொல்லணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். நடிகர் விஜய் ஜாதகம் பார்த்து தான் கொடியை அறிமுகப்படுத்தி இருக்காரு. கண்டிப்பா அப்படிதான் பண்ணிருக்காரு, ஜாதகம் பார்த்து தான் பண்ணிருக்காரு, 100% பண்ணிருக்காரு. இதை நான் வந்து ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா, நான் விஜய் ரசிகரே இல்ல. நான் சின்ன வயசுல அஜித் ரசிகர். நான் இன்னைக்கு வந்து யார் ரசிகருமே இல்ல, பொதுவான ஆள். நான் ஒரு ஜோதிடரா பார்க்கிறேன் அவரை. வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் சொல்றேன், அவர் நல்லவர் இல்ல வல்லவர் நான் சொல்றேன். அவர் வல்லவராக இருந்து அரசியலுக்கு வருகிறார். ஆனா இப்ப செய்யற எல்லா வேலையும் கணக்கிட்டு தான் செய்யறாரு. ஆனா வாங்க வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க, இந்த போட்டியான அரசியல் உலகத்துல மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறதுக்காக வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். நம்ம வந்து விஜய்க்கு சாதகமா பேசல, நமக்கு வந்து அது வேலை இல்லை. நம்ம ஜோதிட ரீதியா அவர் செஞ்சது 100க்கு 100 சரி. சந்திராஷ்டமம் அவருக்கு யோகம் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாகி யோகமா இருக்கிறார். அதனாலதான் வந்து ரஜினி சார் வந்து கழுகு காக்கான்னு சொன்னார்ல, அது ஒரு நான் பேட்டியிலே சொன்னேன். எப்படின்னா, இவர் காக்காதான், சனி யோகமா இருக்கு. யாரு காக்கா? விஜய் சார் காக்கா, விஜய் காக்கா தான். ஏன் எதை வச்சு அவர் சனி யோகம், சனீஸ்வர பகவானுடைய வாகனம் காக்கை. காக்கா என்ன பண்ணும், கழுகு என்ன பண்ணுனா தான் மட்டும் பறந்து போயிரும், உயரமா பறக்கும். கழுகை யாரோட ஒப்பிடுறீங்க? ரஜினி சாரோட ஒப்பிடுறேன். ஓகே, அவர் தான் மட்டும் தான் பறக்க. ரசிகர்லாம் அம்போன்னு விட்டுட்டாரு, கட்சியா இருக்கும் கடைசி வரையும் ஆரம்பிக்க விட்டுட்டாரு அம்போன்னு. விஜய் வந்து காக்காக்கு நீங்க சாப்பாடு போய் போடுங்களேன், போட்டா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அது பாட்டுக்கு போய் எல்லாம் சாப்பிடுறதோட எல்லாரையும் கூப்பிடும். அதே மாதிரி இவர் வந்தாரு, சினிமாவில ஜெயிச்சாரு, போராடினாரு. நாளைய தீர்ப்பு படம் வரும்போது விஜய் என்ன சொன்னாங்க, இவரெல்லாம் ஒரு நடிகரா, எஸ்எஸ்சி பையனை வச்சு வந்து ரிஸ்க் எடுத்துட்டாரு அப்படின்னு கேள்வி பண்ணாங்க. அதெல்லாம் மீறி டான்ஸ் கத்துக்கிட்டு அதை கத்துக்கிட்டு தன்னுடைய சக போட்டியாளர் இருக்க அஜித்தோட போட்டி போட்டு, அப்பெல்லாம் சாக்லேட் பாய் மாதிரி இருப்பார் அஜித். நானும் அஜித்தோட ஃபேன், பேனர் தான் வச்சிருக்கேன். ஆனா அப்படி இருக்கும்போது இவர் வந்து டான்ஸ் கத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஹியூமர் கத்துக்கிட்டாரு, எல்லாம் கத்துக்கிட்டு வந்தாரு அந்த ஃபீல்டுல. வந்து ஜெயிச்சாரு. ஜெயிச்சுட்டு தன்னுடைய ரசிகர் மன்றம் மட்டும் இல்லாம விஜய் மக்கள் இயக்கம் கொண்டு வந்தாரு. அந்த மக்கள் இயக்கத்தை சர்வீஸ் பண்ண சொன்னாரு.
சர்வீஸ் பண்ண சொல்லிட்டு இப்ப வந்து கட்சியை அறிவிச்சு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப தன்னுடைய காக்கா கூட்டத்தை வழி நடத்தி கொண்டு வந்தாருங்க. ரசிகர்களை தொண்டர்களா மாத்திட்டாரு. நம்புறவன் ஏமாத்தல இல்ல. அப்ப வல்லவன் தானே அவன் எப்படி நல்லவன் இல்லைன்னு? நான் நல்லவன்றது எனக்கு தேவையே இல்லை. நல்லவரா இருக்கிறத விட ஒரு தலைவனுக்கு தேவையான பண்பு நல்லவர் என்பது அது எல்லாம் அப்புறம். வல்லவராக இருந்து சமுதாயத்துல ஜெயிச்சு நல்லவராக இருந்து பணி செய்யணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு தேவையான பணி. ஜாதக ரீதியாவே கேட்கிறேன், விஜய்னால தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா விஜயால அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எப்படி நான் சொல்றேன், அமைப்பு விஜய்க்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எப்படி சொல்றேன்னா, இப்ப ஒரு நடந்துட்டு இருக்குது சுக்கிர திசையில குரு புத்தியானது நடந்துட்டு இருக்கு. சுக்கிர திசையில குரு புத்தி இப்ப வந்து கோச்சாரத்துல அஷ்டமத்து சனியானது போயிட்டு இருக்கு. அஷ்டமத்து சனி முடிந்த பிறகு இப்ப நான் முதல்ல ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்கேன், அவர் தன்னை வடிவமைத்துக் கொள்வார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வடிவமைத்துக் கொள்ள அடுத்து வந்து 2026 கரெக்டா வர நேரத்துல அவருக்கு யோக சனி காலம் தொடங்குது கோச்சாரத்துல. ஏற்கனவே அவருக்கு சனி பலமான ஆளு. அப்ப 2026 அவருடைய கட்சி ஆட்கள் ஒரு பிரேக்க கொடுப்பாங்க. இதுல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னா, இவர் அதிகமா பேச மாட்டேங்கிறாரு, இவர் எப்படி அரசியல ஜெயிப்பாரு அப்படின்னா, எம்ஜிஆர் எவ்வளவு பேசினாரு சொல்லுங்க. கலைஞர் நிறைய கவிதை பேசுவாரு, நிறைய உரைநடை வசனங்கள் பேசுவாரு. அதே எம்ஜிஆர் எவ்வளவு பேசினாரு? அவர் ஜெயிக்கலையா? மக்கள் மனங்களை பிடித்து பேச தெரியும். 4 வார்த்தை நறுக்கா பேசி அடிச்சுட்டு போயிருவாங்க. சரி, அவரை விட்டுருங்க. காமராஜர் எவ்வளவு பேசினாரு? என்ன படிச்சாரு? மக்கள் மனங்களை படிக்க தெரியும், செயல் வீரராக செயல்பட தெரியும். அவங்க எல்லாம் ஜெயிக்கலையா? அதே போல இவரும் இந்த தளத்துல நின்று ஜெயிப்பாரு, நறுக்கா பேசுவாரு, நல்ல விஷயங்களை பேசி ஜெயிச்சு வந்துருவாரு. ஒரு காலத்துல இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர் எனக்கு உறவுக்காரரோ அவருக்கான ஆதரவாளனோ இல்ல அவருக்கு வந்து நான் ரசிக்கனோ அல்ல. ஒரு ஜோசியரா அவரோட ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து அப்பையில இருந்து அவர் கட்சி ஆரம்பிப்பார், வடிவமைப்பார், நிலைத்து நிற்பார் அரசியல் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்க, ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா வீட்டு வாசல்ல ஆளும் கட்சி எதிர்கட்சிகள் எல்லாம் நின்று கொண்டிருந்த காலம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் ஐயா வாசல்ல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் நின்று கொண்டிருந்த காலம் இருந்தது. வரும் காலத்தில் 26 எலெக்ஷன் முடிந்து 31 எலெக்ஷன் காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 31க்குலாம் அப்ப சூரிய தசை அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடும், அதிகார தசை வந்துரும். புரியுதுங்களா? அப்ப விஜய் வீட்டு வாசலில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் நிற்கும் காலம் வரும். விஜய் வந்து ஆந்திர அரசியலில் பவன் கல்யாண் எப்படி ஒரு பிரேக்கை கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு பிரேக்கை கண்டிப்பாக தமிழக அரசியலில் விஜய் கொடுப்பார். இதுல வந்து என்னன்னா, இப்ப சீமானுடைய தளம் வேற. சீமான் வந்து நான் யாரு கூட்டணி போல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தளம் வேற. இவர் அப்படி இல்லை. இவர் கட்சியை வடிவமைப்பார், கட்சியில ஒரு பிளாட்ஃபார்ம் பிடிப்பாரு, ஒரு சீட்டெல்லாம் அவங்களுடைய ஆதரவாளர்களை பிடிச்சிட்டு கரெக்டா கூட்டணி வந்துச்சுன்னா கூட்டணி வைத்தாவது எதிர்கட்சி தலைவராகவோ இல்ல எம்எல்ஏக்களை அதிகப்படுத்தி பவன் கல்யாண் மாதிரி ஒரு பிரேக்கை கொடுக்க விஜய் தயாராக இருக்கிறார். அது நடக்கும். தமிழ்நாட்டின் பவன் கல்யாண் விஜய்னு சொல்றீங்க? கண்டிப்பா. பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆந்திராவோட. அப்ப விஜயும் தமிழ்நாட்டுல கண்டிப்பா வரது வாய்ப்பு இருக்கு. முதலமைச்சரா வர்றதுங்கிறது அவருக்கு குருங்கிறது ஓட் பேங்கிங் அரசியல். அதை குறிக்கிறதா மஞ்சள் இருக்கு. அந்த மஞ்சள்ல குரு பலம் அவருக்கு கம்மியா இருக்கு. ஓட் பேங்கிங் அரசியலோட பலம் கம்மியா இருக்கு. அதை வலுப்படுத்துறதுக்காக அந்த இடத்துல கரெக்டா யானை சின்னத்தை போட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி குருமார்கள், நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்கேன், அவருக்கு தகுந்த மாதிரி குருமார்கள் இன்ன வரைக்கும் கரெக்டா தான் வழிநடத்தி போறாங்க. இனிமேல் வருங்காலத்திலும் கரெக்டா வழிநடத்தி மக்களுடைய மனங்களை படித்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து சரியாக வழி நடத்தினால் அவர் வந்து முதல்வராகவும் வாய்ப்பு இருக்கிறது. விஜய் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் தான் உட்கார போறாரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னா, விஜய் கூட்டணி வைக்க போறாரு. கண்டிப்பா. அந்த கூட்டணி யார் கூட அமைக்க அதை இப்ப சொல்லவே முடியாது. அதை வந்து எந்த ஜாதகம் அல்லது எந்த அந்த இது சொல்லுவாங்கல்ல, ஜாதகத்தோட ஒப்பிட்டு சில குணாதிசயங்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த குணாதிசயங்கள் கொண்ட கட்சியோட தமிழக வெற்றிகளும் கூட்டணி அமைக்க போகுது அப்படிங்கறத எப்படி நீங்க ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப இந்த கேள்வியை வந்து 2026 அப்புறம் நீங்க கேளுங்க. ஓப்பனா இப்படி கேக்குறேன், விஜய் கூட்டணி அமைக்க போறது தாமரை சின்னமான பிஜேபி கூடவா அல்லது இரட்டை இலை சின்னமான அதிமுக கூட? ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றதை கேளுங்க. நீங்க கேட்டீங்கல்ல, விஜய் கூட்டணி அமைப்பது தாமரை சின்னமான பிஜேபி கூடவா இல்ல இரட்டை இலை சின்னமான வந்து அதிமுக கூடவா அப்படின்ட்டு அடுத்த கட்சி விட்டுட்டீங்க. உதயசூரியன்ட்ட கூட அமைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஆனா அன்றைய அரசியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி 2031 அரசியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி அவரை வந்து கூட்டணி அமைத்து துணை முதல்வர் பதவியை பிடித்துக் கொள்வார். அதற்கான வாய்ப்பு ஜாதகம் கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் முதல்வர் ஆகிறதுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எதை பொறுத்து அமையினா, அவருடைய அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த குருவாக இருக்கக்கூடிய குருமார்கள் அவர்களுடைய உபதேசமும் வந்து கட்சியில் சேரக்கூடிய ஆட்களையும் பொறுத்து அமையும். ஆனா அவர் வந்து பிரேக் கண்டிப்பா தமிழக அரசியல் ஒரு பிரேக்கை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுல மாற்று கருத்தே இல்லை. விஜயோட ரசிகர்கள் சார்பா நிறைய அரசியல் விமர்சகர்கள் முன் வச்ச இந்த விஷயத்த நான் இப்ப கேள்வியாவே கேட்கிறேன். நேற்று விஜய் கட்சி கொடி அறிமுகப்படுத்தும் பொழுது விஜயோட அம்மா வந்திருக்காங்க.
விஜயோட அம்மா விஜயோட கையை பிடிக்க போறாங்க. ஆனா விஜய் அந்த பக்கம் திரும்பின மாதிரி கவனிக்காமலோ அல்லது தவிர்த்துட்டு போற மாதிரியோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் கடந்து போயிட்டாரு. இந்த வீடியோ பெரிய அளவுல நேத்து வைரல் ஆனுச்சு. இது ஒரு காரணம். இன்னொரு மிக முக்கியமான காரணம் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடியது என்னன்னா, விஜய் அப்பா அம்மா வந்தாங்க, விஜயோட மனைவி ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கிற 2 கேள்வி. ஒரு வீட்டுல ஒரு திருமணம் நடைபெறுது, முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடைபெறுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். அதுல எல்லா இடத்துலயும் அரவணைச்சு போயிட்டே இருக்க முடியாது. புரியுதுங்களா? அவர் வந்து திரும்பிட்டு அடுத்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா எப்போதுமே பலம். ஏன்னா அவருக்கு வந்து சந்திரன் ரெட்டை பலம்னு அர்த்தம். அதனாலதான் 2 2 என்பது சந்திரன். அவர் 22ல பிறந்தாரு. புரியுதுங்களா? 2 சந்திரன் வந்து மிகப்பெரிய பலம். அதனாலதான் சோபா மேடம் தனியாவே ஒரு பேட்டியே கொடுத்தாங்க நேத்து. என் பையன் வந்து இது மாதிரி பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மக்களுக்கு பணி செய்யணும். அதே மாதிரி அவரும் சொல்லும் போது வந்து இது வரைக்கும் நமக்காக நம்ம வாழ்ந்தோம், இனிமேல் தமிழக மக்களுக்காக நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லாரு. இது எல்லாமே உண்மை. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழல்ல வந்து சும்மா திரும்பி நின்னுதான் தன்னுடைய தந்தை தாய் மேல அவருக்கு ரொம்ப அளப்பரிய பாசம். ஆனா தந்தைக்கும் அவருக்கும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் தந்தையை மதிக்கக்கூடியவர் தான். ஆனா எல்லா இடத்துலயும் தந்தையை மதிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து எஸ்ஏசி சார் வந்து ஒரு பிடிவாதக்காரர், அதே இவரும் ஒரு பிடிவாதக்காரர். அப்ப என்ன பண்ணா 2 பக்கமும் முகம் திருப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா தாய் வந்து முழுமையாக அரவணைக்கக்கூடியவர். அது வந்து சும்மா யதார்த்தமா நடந்த ஒரு நிகழ்வு ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா தாயை உதாசீனப்படுத்தவில்லை, அது சும்மா யதார்த்தமா நடந்த நிகழ்வு. 2வது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு அரசியல் கட்சியில தன்னுடைய மனைவிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? எந்த அரசியல் கட்சி சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. சீமான் சார் வந்து தன்னுடைய மனைவிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு ஒரு விமர்சனம் போகுது இல்லையா? நாளைக்கு தனக்கும் அதே விமர்சனம் வந்துவிடும் அப்படின்னு கூட இருக்கலாம். அது அவர் மனதை பொறுத்தது, அதை நம்ம கேட்கக்கூடாது. அதனால வந்து சங்கீதா மேடம் வர வைக்காம இருந்திருக்கலாம். அங்க தேவை என்னன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிந்து கொள்ளுங்க. தாய் தந்தையை மதிக்கவில்லை. தாய் தந்தை வந்தாங்களா வரலையா? ஒண்ணு. அதே மாதிரி தொண்டர்களை மதிச்சாரா மதிக்கலையா? அரசியல் தளத்துல நிக்கல. வீட்டு பொம்பளைங்க வீட்டுல இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அவங்க வரணுங்கிற அவசியம் இல்லை, அது கட்டாயம் இல்லை. ஆனா தாய் தந்தை வந்தாகணும், தாய் தந்தையை மதிக்கணும். அதை கரெக்டா செஞ்சுட்டாரு. அவர் வந்து நான் இப்பவும் திருப்பி சொல்றேன், அவர் நல்லவர் அல்ல, வல்லவர். நல்லவர்னா என்ன பண்ண, எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் வாங்க உட்காந்துக்காங்க அப்படின்னு சொல்றது நல்லவர் குணம். வல்லவர்னா நாளைக்கு வர விமர்சனத்தை கணக்கிட்டு வர வைக்கிறதுங்கிறதா வல்லவர் குணம். அவர் வல்லவர்ங்கிறத இதன் மூலியமா நீங்க புரிந்து கொள்ளணும். விஜய் என்னைக்கு முதலமைச்சர் ஆவார்? இது இல்ல 2031 இல்ல 2031 தான் டஃப் கொடுப்பாரு. நான் சொல்லிட்டேன், கொடுப்பாரு. கண்டிப்பா டஃப். எதிர்க்கட்சி வரிசையில் உட்காருவாரா? எதிர்க்கட்சி வரிசை, அவருக்கு எதிர்க்கட்சி வரிசையில உட்கார வாய்ப்பு இருக்கு, எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்பு இருக்கு, துணை முதல்வராக வாய்ப்பு இருக்கு, பவன் கல்யாணம் மாதிரி ஆயிடுவாருன்னு நான் சொல்றேனே. 2031 அரசியல் தளம் அவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் நான் சொல்றேன். இனிமேல் தமிழக அரசியல் சுட்டி தான் நடக்க போகுது. கண்டிப்பா விஜய் நம்பி தான் இருக்க போதா? விஜய் நம்பி இருக்குன்றதுனால அவ்வளவு ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா விஜயை சுற்றி அரசியல் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் தான் ஒரே வார்த்தையில சொன்னேன்ல, ஒரு காலகட்டம் இவர் வந்து இன்னைக்கே வந்துருவார்ல, இன்னும் போராட வேண்டியிருக்கு. இப்பயே அடிப்பாங்க, இன்னும் அடிப்பாங்க. அரசியல் என்பது சாதாரண இல்லை, அவருக்கே தெரியும். அடிவாங்க தயாரா தான் வராரு. அவர் அடிவாங்க தயாரா முதுகு காட்டிட்டு தான் வராரு. வாங்கடா அடிங்கடா, எங்க வேணாலும் கண்ணி வெடி வைங்கடா, நான் வெடிக்கிற இடத்துல வரேன்டா அப்படின்ற தைரியத்துல தான் வராரு. அதனாலதான் இளமையிலே வராரு, முதுமையில வரல. அது ஒரு ஆசை, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற மாண்பாக இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் வரணுங்க, சர்வீஸ் பண்ணணுங்க, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க. அந்த விஷயத்துல நான் வந்து விஜயை நினைத்து பெருமைப்படுகிறேன். எப்படின்னா தன்னுடைய ஜாதக ரீதியாக அவர் வருவாருங்கிறதை கடித்தாலும் அவர் அந்த தைரியமா எடுக்கக்கூடிய முடிவை சனீஸ்வர பகவான் கொடுக்குறாரு. சனி கொடுக்குறாருங்க. ஒரே ஒரு விஷயம், நிலைத்து நிற்கணும் அந்த ஃபீல்டு. என்னன்னா சனீஸ்வர பகவான் ஆளுமையா இருக்கணும். அவருக்கு சனீஸ்வர பகவான் யானை பலத்துல நிற்கிறார். அதான் யானை. நான் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கேன், யானை பலன் அதே யானை போட்டாரு. சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு, இரட்டை இலை மாதிரி இரட்டை யானை வச்சுக்கோ, தாமரை மலர் மாதிரி வாகை மலர் இருக்கட்டும், அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஓ மலர போல் இல்ல, தாமரையை போடல, புரியுதா, ரெட்டை இலைய போல் இல்ல, அப்படி இல்ல. அவரோ ஏங்க நீங்களே கூட ஒரு கடை ஆரம்பிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவீங்க? பழைய கடையோட மாடல்களை எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகளுடைய மாடல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் ஆமா டிசைன் பண்ணிருக்காரு. நம்ம ஒரு கடை ஆரம்பிச்சாலும் அதாங்க பண்ணுவோம். நான் ஒரு ஜோசியரா இருந்து நான் ஒரு ஜோசியருக்கு விஷயம் பண்ணேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நான் பின்பற்றணும்னா மாட்டேனாங்க. எந்த துறையாக இருக்கட்டும், முன்னாடி இருக்கிற விஜய் யாரை பின்பற்றி இந்த கொடியை டிசைன் பண்ணிருக்காரு? இல்ல, விஜய் பொறுத்தவரை அவரு ஏற்கனவே நிறைய படங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப காலகட்டத்துல, அவர் வளரும் காலகட்டத்துல அதுதான் வல்லவர். அந்த வல்லவர்ங்கிற குணம் அங்கதான் நான் சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, விஜயகாந்த் அளவுக்கு வந்துட்டா போதும் அப்படின்னு விஜயகாந்த் வந்து அவருடைய செந்தூர பாண்டி படத்துல எல்லாம் போட்டு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் எல்லாம் மிஞ்சி போயிட்டாரு. மிஞ்சி போனோடனே என்ன வந்தாரு, ரஜினி அளவுக்கு வந்தா போதும் அப்படின்ட்டு ரஜினி தலைவா அப்படின்லாம் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. ரஜினி எல்லாம் மிஞ்சி போயிட்டாரு. சச்சின் படமும் சந்திரமுகியும் ஒரே நேரத்துல வந்துச்சு. அந்த நேரத்துல சந்திரமுகி பேசப்பட்டாலும் சச்சினுக்குன்னு ஒரு இளம் ரசிகர்கள் கூட்டம் இருக்கதான் செஞ்சது. அவருடைய ஒரே ஹீரோ யார் தெரியுங்களா? எம்ஜிஆர் தான் ஹீரோ. எம்ஜிஆர் தான் இன்னமும் பின்பற்றுறாரு. எம்ஜிஆர் அதிகம் பேச மாட்டாரு.
எம்ஜிஆர் கரெக்டா செயல் வீரர் செயல்படுவாரு, தன்னுடைய ரசிகர்களை அரவணைப்பாரு. கரெக்டா அவருடைய என்னை பொறுத்தவரை அவர் பின்பற்றும் அரசியல் ஆளுமை யாருன்னா எம்ஜிஆர். அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். நடிகர் விஜய் அடுத்த எம்ஜிஆரா? அப்படி அல்ல. நீங்க உடனே அது ஒரு கருப்பு எம்ஜிஆர், இது ஒரு சிவப்பு எம்ஜிஆர், இப்படி எல்லாம் நீங்க போட்டுறாதீங்க. அது அப்படி அல்ல. விஜய் பின்பற்றும் அரசியல் ஆளுமை யாருன்னா எம்ஜிஆர். அதை வந்து உறுதியா என்னால சொல்ல முடியும். அதை வந்து பல படங்கள்ல வந்து எம்ஜிஆருடைய ஃபார்முலாலாம் ஒரு அந்த அன்பியவா ஸ்டைலெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. அவர் பின்பற்ற ஆள் அப்படிதான். அதனால வந்து அதே மாதிரி தான் எம்ஜிஆர் மாதிரி அதிகம் பேச மாட்டாரு, இவரும் அதிகமா பேச மாட்டாரு. அவருக்கு நீட்சபங்க ராஜயோகம், சந்திரமங்கலா யோகம், இவருக்கும் சந்திரமங்கலா நீட்சபங்க ராஜயோகம். இவர் ஒரு பிரேக் கொடுப்பார், அதை மட்டும் உறுதியா நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ரசிகர்களை விட்டு விட மாட்டார். என்னை பொறுத்தவரை ரசிகர்களை விட்டு விடுவர் ஏதோ ஒன்று பிடிச்சதாங்க உன்னை ரசிக்கிறான், அவனுக்கு ஏதாவது செய்யுங்களேன். உன்ட்டு பிடிச்சி ஏதாவது ரசிக்கிறான், அவனை வழி நடத்துங்க, அவனுக்கு நல்வழிப்படுத்துங்க. இப்ப வந்து இவர் இருக்காரு இல்லையா, என்னது அஜித் இருக்காருல்ல, ரசிகர்ல என்ன சொன்ன, என்ன ரசிக்காத, என்ன ரசிக்கிறேன்னா ரசிக்கிறதோட விட்டுரு, என்ன மன்றம்லாம் வைக்காத, உன் வீட்டுல இருக்கிறவங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. அது வேற கதை. புரியுதுங்களா? அந்த விஷயத்துல எனக்கு வந்து ரஜினி சார் வந்து ஒரு முரண்பாடான கருத்து உண்டு. கடைசி வரைக்கும் நான் வரேன்னு சொல்லிட்டு ரசிகர்களை அம்போன்னு விட்டதுல வந்து சத்தியமா வந்து அவர்கிட்ட எனக்கு ஒரு முரண்பட்ட கருத்து உண்டு. அதை மாற்று கருத்தே இல்லை. அது வந்து அவர் ரசிகர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். அதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து வெளிப்படையா சொல்ல தயாராக இருக்கணும். அது மிகப்பெரிய துரோகம், அது தவறு. அது ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அஜித்தாக இருக்கட்டும், அஜித் என்ன பண்ணாருன்னா, ரசிகர்களே வேணாம், மன்றத்தை கலைச்சிட்டேன், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், ரசிகை அதோட முடிஞ்சு போச்சு. அது அவர் கதை. இவர் வந்து ரசிகரை வடிவமைச்சாரு, அவர் தக்க வச்சுக்கிட்டாரு. விஜயகாந்த் ரசிகரை வடிவமைச்சாரு, அரசியல் கட்சி கொண்டு வந்தாரு. இதுதான் உன்னை ரசிக்கிறான்னா அவனுக்கு நீ ஒரு வழிகாட்டியா இருந்து, அவனுக்கிட்ட தப்பான ஒரு முன்னுதாரணமா நீ இருந்து. பொறுத்த வரைக்கும் அவர் மிக சரியாக இந்த தளத்துல போயிட்டு இருக்காரு. ஆனா வல்லவனா இருந்து போயிட்டு இருக்காரு. ஆனா நான் கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒண்ணுதான், வல்லவனா இருந்து போறீங்க, வல்லவனா இருந்து ஆட்சி கட்டலுக்கும் வந்துருங்க, ஆனா நல்லவனா இருந்து மக்களுக்கு பணி செய்யுங்க. பாவம், அவர்கள் பாவத்தில் வந்து நீங்க குளிர்காய்ந்து விட கூடாது, அவர்களுக்கு ஏதாவது செய்யுங்க. அதுதான் நம்ம கேட்டுக்கிறோம். விஜயோட அரசியல் பற்றி ஜாதக ரீதியா நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிப்பா. GRT शुभ आरंभम GRT ज्वेलर्स एवरेस्ट शाही बिरयानी मसाला, टेस्ट द बेस्ट एवरेस्ट.